ராணி வாங்க. எப்ப வந்தீங்க? இந்தா இப்பதான் வந்தேன். இந்தா என்னதுங்க? பாய் கடையில் சமோசா சூடாக போட்டிருந்தாவளா, வேலை முடிச்சு வரையில உடனே வாங்கணும்னு தோணுச்சு. பூ மாதிரி வேற ரொம்ப நாளாக வந்து வாங்கிட்டு வர சொல்லி கேட்டு இருந்தாளா, உனக்கும் சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்தேன். ரொம்பதியா உங்க மகளுக்கு பிடிக்கும் தானே வாங்கி வந்துருப்பீங்க. என்னமோ எனக்கோசரம் வாங்கி வந்த மாதிரி பேசுறீங்க. அப்படிலாம் இல்லை ராணி, உனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியுமே. நான் என்ன பூ மாதிரிக்கு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு மத மேலதான் ரொம்ப பாசம். அப்படியா? அப்ப இந்தா. பூவா? ஆமா, உனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் உனக்கு பூவே வாங்கி தரலையே. அதே வரும்போது அப்படியே ஒரு மலை மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்க. திரும்ப நானே வச்சு விடுதே. என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்க கையாலே வச்சு விடுதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு மழை அடிச்சு ஊத்து போது போக. அப்படியா? அப்படியாச்சும் மழை வந்து வெயில் தனிதானு பார்ப்போம். இருந்தாலும் வீட்டுல தானே இருக்கேன், எதுக்கு பூலாம் வாங்கிட்டு? எங்கன்னா வெளியும் போது வாங்கி வச்சுட்டாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்கு பூ வச்சுக்கிட்டு? பொண்ணுங்க புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டாக்கே அழகா இருப்பாங்க. மனுஷங்க அலைஞ்சி திரிஞ்சு வெளியே வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வர்ற நேரத்துல தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்கிற மனைவியை பார்த்ததுக்கு அப்புறம் தானே அந்த மனுஷனுக்கு நிம்மதியாவே இருக்கும். ரொம்பத்தியா ராணி என்னங்க, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? ஒன்னும் இல்லை ராணி, பார்க்கு பீச்சுன்னு இந்த காலத்து பசங்க மாதிரி நான் உன்னை கூட்டிகிட்டு ஒரு இடமும் சுற்றி பார்க்கலதான். ஆனாலும் நீ எப்போ என்னை பற்றி தானே கவலைப்படுதே. இந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் நம்ம காலத்தில் கிடையாது. அப்படிலாம் முகத்தை கூட ஒழுங்காக பார்க்காமலேயே கல்யாணம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா காதல் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறவங்க தானே நாமெல்லாம். அதுக்கு என்ன இப்போ? இது வரைக்கும் நான் உனக்காக எதுவுமே பண்ணது கிடையாது, எதுவுமே வாங்கி கொடுத்ததும் கிடையாது. அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட நிரந்தரமாக இருக்கிற ஒரு அன்புன்னா அது உன்னோட அன்பு தான் ராணி. எங்கள் அம்மா பண்ண உருப்படியான விஷயமே உன்னைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் நினைக்கிறேன். போதும் போதும், போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. ஒரே காதல் வசனமா இருக்கு. ஏன் வயசான காலத்துல காதல் வசனம் பேசக்கூடாதா? இது அநியமா இருக்கு. சரி சரி பேசுங்க, யார் வேணும்னு சொன்னா? முதல்ல போய் நீங்க முகம் கையெல்லாம் கழுவிட்டு வாங்க. உங்களுக்கு டீ சூடா நான் டீ போட்டு கொண்டாரே, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். அதுவும் சரியா, கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு ஒரு டீ போட்டு கொண்டா பாப்பா. நான் போய் அதுக்குள்ளார முகம் கையில கழுவிட்டு வந்துடுறேன். என்ன சின்ன மனுஷனுக்கு என்னமோ புதுசா பாக்குற மாதிரி இப்பதான் என்னைய பாக்குறாரு. இது வயசு பையன் மாதிரி காதல் வசனமா பேசுறாரு. இதுவும் நல்லதா இருக்கு, காலம் போற வயசுல நமக்கும் ஒரு காதல். என்னங்க? சொல்லு சின்ன பொண்ணு. ஓஹோ, ஐயா ஓகே. நீ நிமிந்து கூட பார்க்க முடியாதோ? வேலையா இருக்கு சின்ன பொண்ணு. நீ சொல்றது காதுல கேட்டுத்தையும் கிடக்கு, வாய் பேசிட்டு தானே கிடக்கு. அப்புறம் என்ன, கண்ணு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு சொல்லு, நான் காதுல கேட்கும். அப்படியே நீங்க பிஸி ஆக்கிக்க. கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும் சின்ன பொண்ணு, இல்லாட்டி அப்புறம் பிரச்சனையே வரும். பார்த்துக்க, நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் கரெக்டாக எழுதி வைக்கணும்ல. அப்புறம் 10 ரூபாய் குறைஞ்சாலும் அது எதுக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒவ்வொன்றா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டியேன். அதையும் செலவு பண்ண கையோட எழுதி வச்சுட்டு இருக்கேன், இல்லாட்டி அப்புறம் மறந்துடும்ல. சரி சரி, நம்ம அவனோட பிறந்த நாளைக்கு கேக் வந்து ஆர்டர் கொடுத்து சொன்னே கொடுத்துட்டியலா? இல்லாட்டி இனிமேல் தான் கொடுக்கணும். பார்த்துக்க, இன்னும்மா கொடுக்காம இருக்கீங்க? நாளைக்கு பிறந்த நாள் மறந்துட்டியலா? அட்டியே மறக்கலட்டி அம்மா. இந்தா இப்போ நானும் அப்பாவும் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடை வரைக்கும் போகிறோம்ல. அப்படியே வர வழியில் வரும்போது அப்படியே கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாமே நினச்சி அமைதியாக விட்டுட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பார்த்துக்க, இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு காலையிலலாம் கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி கேட்க மட்டும் வராமல் இருக்கட்டும். அப்படி இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க சின்ன பொண்ணு. இங்கே வருங்க, கொக்காமல்லன் தீமில் கேக் போட்டுருந்தோம் சொல்லிட்டேன். என் அவனுக்கு அந்த பாட்டு வச்சதே சோது கூட வயிற்றுல இறங்கும். அந்த அளவுக்கு அவன் அந்த பாட்டு மேலே உசுரா கிடக்கான். அது அந்த பொம்மை வச்ச மாதிரியே நிறைய பெரிய கேக்கை கொடுத்துருணும். பார்த்துங்க, ஒரு 5 கிலோ போல கேக் ஆர்டர் கொடுத்துருக்கியா? 5 கிலோவா? ஏன் 5 கிலோ குறைச்சலோ? இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுமோ? ஏட்டி 5 கிலோ எதுக்குடி? நம்ம ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து ஆளுங்க அப்படி இப்படி வந்து போகிறாங்க. சும்மா ஒரு 1 கிலோ போல வாங்கின வெட்டினா போதாதா? என்ன பேசுற நீங்க? என் மகனோட வருஷம் பிறந்தனாலே 1 கிலோ கேட்கலாம் எப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பார்த்துங்க, 5 கிலோவாவது குடிக்க. அது 5 கிலோன்றது வெயிட் மட்டும்தான். ஆனால் கேட்க வந்து சிறுசாக தான் கிடக்கும். என்னமோ சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி 5 கிலோ குக்கமில்லின் தீம்லேயே கொடுத்துட்றேன், போதுமா? ஓகே ஓகே. இங்கே வருங்க, முதல்ல பேர பிள்ளைக்கு விசேஷம் நடக்குது, அது நம்ம வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அம்மா ஒத்த காலம் நின்னதுனாலே நானும் ஒத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டேன். இல்லாட்டி என் மாமனோட பிறந்த நாளை கொண்டு போய் பெரிய மண்டபத்தில் வச்சிருப்பேன். இந்த வந்துட்டாங்க பாருங்க, சீரி பையன் சிங்கம் தன்மான சிங்கம்னு சொல்லிக்கிட்டு. நான் எப்படி பார்த்தா நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும். இந்த மண்டபத்தில் வச்சா 30,000 50,000ன்னு காசு கொடுக்கணும்ல, அந்த காசை நான் உங்களுக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன். என்னடா சின்ன நான் சொன்னது சரிதானே? ஆமாங்கம்மா. என்னது சின்ன பொண்ணு, அம்மா சொல்றது சரிதானே? நம்ம வீட்டு விசேஷம் மண்டபத்தில் வச்சிருந்தா அப்புறம் வெட்டி செலவு தானே அது. ஆஹா, உட்காந்து செலவு பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. அதுவும் இல்லாம சிம்பிளா தானே பண்றோம், அதுக்கு வீட்டில் பண்ண போதும்ல. நான் நினைச்சா கடன் வாங்கி கூட என் மகனுக்கு கப்பல்ல பிறந்த நாளை கொண்டாடுவேன்.
ஏட்டி கடை வாங்கி அது இதுன்னு பண்ணிவிட்டு கடைசியில கஷ்டத்தை அனுபவிக்க போறது யாரு? இங்க பாரு, அவன் பிறந்த நாள்ல என்னன்னு கூட அர்த்தம் தெரியாது உன் மாவனுக்கு. இந்த வயசுல இப்படி எல்லாம் கிராண்டா கொண்டாடணுமா என்ன? சொல்லு பாப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ இல்லைனாலும் 10-15 வருஷத்துக்கு அப்புறமா அவன் பெரிய பையனா வளர்ந்துருவேன். அப்போ அவன் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது அடியாத்தாடி ஒரு வயசுல நமக்கு இவ்வளோ நல்லாவா பிறந்த நாள் கொண்டாடினாங்க நம்ம அம்மா அப்பா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவோம்ல. சரியா போச்சு. 10-15 வருஷம் கழிச்சு அவன் சந்தோஷப்படுறதுக்கு இப்ப நீ தைய தக்க தேக்காக ஆடிட்டு கிடைக்க. ஏம்மா விடுங்கம்மா. எல்லாருக்கும் ஆசை இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனாலும் சின்ன பொண்ணு தான் சொல்லிடுச்சுல்ல, அதிகமாக செலவு பண்ணி நம்ம ஆடம்பரமாக பண்ணுறத விட சிம்பிளாக பண்ணிக்கிடுவோம். மீதி காசுல அனாத ஆசிரமத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லிச்சு. இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு சின்ன பொண்ணு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா, உன் பொண்டாட்டி உடனே சப்போர்ட் பண்ண வந்துரு. எத்தனை பேர் பிறந்த நாள் அன்னைக்கு இல்லை வீட்டில் விசேஷம் நடக்கிற அன்னைக்கு ஆஹா ஹோஹோன்னு வெளியே போய் கொண்டாடி போட்டு வீட்டில் இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி நாளில் தான் நம்மளால முடிஞ்ச உதவியை யாருமே இல்லாத அனாத ஆசிரமத்துக்கோ முதியோர் இல்லத்துக்கோ செய்யணும் பார்த்துக்குங்க. செய்யணுங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே. அதனால தான் சின்ன பொண்ணு சிம்பிளாகவே பத்திரிகை வீட்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. இந்தா சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா அதிகமாக செலவாகுதுன்னு நாமளே பொருள் வாங்கி கொடுத்து சமைக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். அப்போதே வந்து சாப்பாட்டில் வந்து விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லிச்சு. இவளே ஹோட்டல கடை ஓனர்னு பீச்சிட்டு கிடந்தாலே பேசாம அந்த பிரியாணியை இவளே செய்ய சொல்ல வேண்டியதானே? இன்னும் செலவு மிச்சமா இருக்கும். செய்யற கூலி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பிரியாணி அதுவே செய்யறதா சொல்லிச்சு. நான் தான் ஒரு நாளாச்சு நிம்மதியாக நல்ல சாப்பாடு சாப்பிடலாமேன்னு வெளியவே ஆர்டர் கொடுத்துக்கலாமேன்னு சொன்னேன். அதுவும் நெசமியா? இவ கையால தன சாப்பிட்டு நம்ம சாகிறத விட ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். என்னது? அப்போ இதுக்காக தான் என்னை சமைக்கணும்னு சொன்னீங்களா? ஐயோ சின்ன பொண்ணு கோவப்படாத. உன் குழந்தையோட பிறந்த நாள் நீ போய் அடுப்படியில் உட்காந்துக்கிட்டு இது அதுன்னு எடுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் வர்றவங்கள போகிறவங்களா யார் பார்த்துக்கிறது? பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாட முடியாது பார்த்துக்க. அதனாலத்தையே சரி பாய்கிட்டே சமைக்க சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் பாய் விட்டு பிரியாணின்னு சொன்னாலே ஸ்பெஷல் இல்லை. அதனாலத்தையே அவங்களே சமைக்க வச்சிருவோன்னு சொன்னேன். வர வர நீங்க சரியில்லை. என்னை பற்றி ரொம்ப பேசுறீங்க. என் சமையலை பிடிச்சி போய் எத்தனை பேர் தினமும் வந்து ஒரு ரெகுலராக சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதானே என் மருமவ சமையலுக்கு என்ன குறைச்சலு? அவ சமையல் நல்லா இருக்கிற வச்சு தானே ஹோட்டல் கடைக்கு ஓனரா இருக்கா. நல்லா சொல்லுங்க மாமா. உங்க மாமனுக்கும் இந்தா என் அத்தைக்கும் நல்லா ஆக்கி போடும்போதுல ஆஹா ஓன்னு தின்ற வேண்டியது. அதுக்கப்புறமாட்டிக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அம்மா பிள்ளைய குறை சொல்ல வேண்டியது. நீ விடுமா, அவங்க அப்படித்தியா. நீ எதுக்காக அதை பத்தி கவலைப்படுதே? ஐயோ எப்பா, நான் ஒன்றும் சின்ன குழம்பு சமையல்லாம் குறை சொல்லலை. சும்மா அப்பப்போ ஏதாவது காமெடி பண்ணுறதுக்காக பேசுவேன். மற்றபடியே அவளை கடுப்பேற்றுறதுக்காக தான் பேசுகிறேன்னே தவிர அவள் சமையல் நல்லா இல்லைன்னு நான் சொன்னதே இல்லைல்ல. ஒத்துக்கிட்டா சரி. சரிப்பா சின்ரஸு, இந்த மளிகை கடைக்கெல்லாம் போய் சாமான் வாங்கணும்னு சொன்னியே, போலாம்ல? போலாம்ப்பா. நான் போயிட்டு வந்துச்சு பண்ணு. அப்புறம் நேரம் ஆயிட்டுனா வாங்க முடியாதுல்ல. சரிங்க, அப்படியே நான் ஒரு லிஸ்ட்டு தரேன். அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கையால் நம்மளே பலூன்லாம் ஊதி வீட்டில் நம்மளே சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணிக்கிடுவோம். அது எதுக்கு வெளியே ஆள் வர வச்சுக்கிட்டு? சரிங்களா? சரி லிஸ்ட்டு கொண்டா, மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுறேன்.